அன்பர்கள் அனைவருக்கும் அடியனது பணிவான வணக்கங்கள். அன்பர்களே, மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மேஷம் லக்னத்திற்கு 7ஆம் இடத்தாக துலாத்திற்கு அதிபதியாகிய சுக்கிர பகவான் 7ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான் லக்னத்திலே இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை துணை மிகுந்த ஆளுமை மிக்கவராக இருப்பார், செல்வாக்கு நிறைந்தவராக இருப்பார். அந்த ஜாதகர் பிறரை எளிதில் கவரக்கூடிய காந்த ஈர்ப்பு கொண்டவராக இருப்பார். அவருடைய வாழ்க்கை துணையினுடைய எண்ணங்களுக்கும் விருப்பங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பவராக இருப்பார். மகிழ்ச்சி நிறைந்த திருமண வாழ்க்கை அவருக்கு உண்டு. தன்னுடைய வாழ்க்கை துணையின் வழியிலே அவருக்கு யோகம் உண்டு, அதிர்ஷ்டம் உண்டு. அதுபோல மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் தனுசு. அந்த தனுசுக்கு அதிபதியாக குரு பகவான் அந்த மிதுனம் லக்னத்திலே இருக்க பிறந்திருந்தால், மிதுனம் லக்னம் 7ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் லக்னத்தில் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை துணை மிகுந்த ஆளுமை மிக்கவராக இருப்பார், செல்வாக்கு நிறைந்தவராக இருப்பார். அந்த ஜாதகர் பிறரை எளிதில் கவரக்கூடிய காந்த ஈர்ப்பு உங்களிடம் உண்டு. வாழ்க்கை துணையினுடைய எண்ணங்களுக்கும் விருப்பங்களுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். மிதுன லக்னத்திலே குரு பகவான் இருக்க பிறந்தவரே நீங்கள், உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும், திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய வழியிலே உங்களுக்கு யோகம் உண்டு, அதிர்ஷ்டம் உண்டு. அதுபோல கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு 7ஆம் இடம் மீனம். அந்த மீனத்திற்கு அதிபதி குரு பகவான் அந்த கன்னி லக்னத்திலே இருக்க பிறந்திருந்தால், கன்னி லக்னம் 7ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் லக்னத்திலே இருக்க பிறந்திருந்தால் அந்த குரு பகவான் சுபகிரகம் என்பதனாலே கன்னி லக்னத்திலே 7 கூடிய குரு பகவான் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை துணை மிகுந்த ஆளுமை மிக்கவர், செல்வாக்கு நிறைந்தவர். அந்த ஜாதகர் நீங்கள் பிறரை எளிதில் கவரக்கூடிய காந்த ஈர்ப்பு உங்களிடம் உண்டு. உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய எண்ணங்களுக்கும் விருப்பங்களுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த திருமண வாழ்க்கை உண்டு. உங்களுடைய வாழ்க்கை துணையின் வழியிலே உங்களுக்கு யோகம் உண்டு, அதிர்ஷ்டம் உண்டு. அதுபோல விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் ரிஷபம். அந்த ரிஷபத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் அந்த விருச்சிகம் லக்னத்திலே இருக்க பிறந்திருந்தால், விருச்சிகம் லக்னம் 7ஆம் இடத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான் லக்னத்திலே இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை துணை மிகுந்த ஆளுமை மிக்கவர், செல்வாக்கு நிறைந்தவர். அவ்வாறு விருச்சிக லக்னத்திலே சுக்கிரன் இருக்க பிறந்த நீங்கள் பிறரை எளிதில் கவரும் காந்த ஈர்ப்பு உங்களிடம் உண்டு. உங்களுடைய வாழ்க்கை துணையின் எண்ணங்களுக்கும் விருப்பங்களுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த திருமண வாழ்க்கை உண்டு. உங்களுடைய வாழ்க்கை துணையின் வழியிலே உங்களுக்கு யோகம் உண்டு, அதிர்ஷ்டம் உண்டு என்பதா. அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு 7ஆம் இடம் மிதுனம். அந்த மிதுனத்திற்கு அதிபதியாகிய புதன் பகவான் அந்த தனுசு லக்னத்திலே இருக்க பிறந்திருந்தால், தனுசு லக்னம் 7ஆம் இடத்து அதிபதி புதன் லக்னத்திலே இருக்க பிறந்திருந்தால் அவ்வாறு பிறந்த நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணை தனுசு லக்னத்திலே புதன் பகவான் இருக்க பிறந்த நீங்கள், தனுசு லக்னத்திலே பிறந்த நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கை துணை மிகுந்த ஆளுமைக்கவராக இருப்பார். உங்களுடைய வாழ்க்கை துணை செல்வாக்கு நிறைந்தவர். நீங்கள் பிறரை எளிதில் கவரும் காந்த ஈர்ப்பு கொண்டவர். உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய எண்ணங்களுக்கும் விருப்பங்களுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த திருமண வாழ்க்கை உண்டு. உங்களுடைய வாழ்க்கை துணையின் வழியிலே உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு, யோகம் உண்டு என்பதாகும். அதுபோல ஒருவர் மகரம் லக்னத்திலே பிறந்து, மகரம் லக்னத்திலும் மகரம் ராசியிலும் நீங்கள் பிறந்திருக்கிறீர்களா? அவ்வாறு மகரம் லக்னத்திலே பிறந்து
அந்த மகரம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் கடகம், கடகத்திற்கு அதிபதியாக சந்திர பகவான் அந்த மகரம் லக்னத்திலே இருக்க பிறந்திருந்தால், ஒருவர் மகரம் லக்னத்திலும் மகரம் ராசியிலும் பிறந்திருந்தால், மகரம் லக்னம் 7ஆம் இடத்திற்கு அதிபதி சந்திரன் லக்னத்திலே இருக்க பிறந்திருந்தால், அவ்வாறு பிறந்திருந்தால் உங்களுடைய வாழ்க்கை துணை மிகுந்த ஆளுமை மிக்கவர், உங்கள் வாழ்க்கை துணை செல்வாக்கு நிறைந்தவர், நீங்கள் பிறரை எளிதில் கவரக்கூடிய காந்த ஈர்ப்பு கொண்டவராக இருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கை துணையின் எண்ணங்களுக்கும் விருப்பங்களுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். மகிழ்ச்சி நிறைந்த திருமண வாழ்க்கை உங்களுக்கு உண்டு. உங்கள் வாழ்க்கை துணையின் வழியிலே உங்களுக்கு யோகம் உண்டு, அதிர்ஷ்டம் உண்டு என்பதாகும். அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் கன்னி, அந்த கன்னிக்கு அதிபதி புதன் பகவான், அந்த புதன் பகவான் மீனம் லக்னத்திலே இருக்க பிறந்திருந்தால், மீனம் லக்னம் 7ஆம் இடத்திற்கு அதிபதி புதன் பகவான் லக்னத்திலே இருக்க பிறந்திருந்தால், அவ்வாறு மீனம் லக்னத்திலே புதன் பகவான் இருக்க பிறந்திருக்கிறீர்களா? அவ்வாறு பிறந்திருந்தால் உங்கள் வாழ்க்கை துணை மிகுந்த ஆளுமை மிக்கவர், செல்வாக்கு நிறைந்தவர் ஆவார். நீங்கள் பிறரை எளிதில் கவரக்கூடிய காந்த ஈர்ப்பு கொண்டவராக இருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கை துணையின் எண்ணங்களுக்கும் விருப்பங்களுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கை திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணையின் வழியிலே உங்களுக்கு யோகம் உண்டு, அதிர்ஷ்டம் உண்டு. இதுவரை லக்னத்திற்கு 7ஆம் இடத்திற்கு அதிபதி சுபகிரகமாக இருந்தால், அந்த சுபகிரகம் லக்னத்திலே இருக்க பிறந்திருந்தால் எப்படிப்பட்ட பலாபலன் என்பதை சொல்ல கேட்டீர்கள். அதுபோல அடுத்ததாக லக்னத்திற்கு 7ஆம் இடத்திற்கு அதிபதி அசுப கிரகமாக இருந்தால் என்ற வரிசையிலே ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ரிஷப லக்னத்திற்கு 7ஆம் இடம் விருச்சிகம், அந்த விருச்சிகத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் ரிஷப லக்னத்திலே இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை துணை ஆளுமிக்கவராக இருப்பார், செல்வாக்கு நிறைந்தவராக இருப்பார். நீங்கள் பிறரை எளிதில் கவரக்கூடிய காந்த ஈர்ப்பு கொண்டவராகுவீர்கள். உங்களுடைய வாழ்க்கை துணை எண்ணங்களுக்கும் விருப்பங்களுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். அதே சமயத்திலே உங்களுக்குள்ளே உங்கள் வாழ்க்கை துணையோடு கருத்து வேறுபாடு, ஈகோ பிரச்சனை மற்றும் மனக்குழப்பங்களும் இருக்கும். அதுபோல கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 7ஆம் இடத்திற்கு அதிபதி சனி பகவான் ஒரு தீய கிரகம் என்பதனாலே அந்த சனி பகவான் கடகம் லக்னத்திலே பிறந்திருந்தால் அந்த வாழ்க்கை துணை, அவருடைய வாழ்க்கை துணை ஆளுமிக்கவர், செல்வாக்கு நிறைந்தவர். அந்த ஜாதகர் பிறரை எளிதில் கவரக்கூடிய காந்த ஈர்ப்பு கொண்டவர். அவருடைய வாழ்க்கை துணை எண்ணங்களுக்கும் விருப்பங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பார். அதே சமயத்திலே அவருடைய வாழ்க்கை துணையோடு கருத்து வேறுபாடு, ஈகோ பிரச்சனை மற்ற மனக்குழப்பங்களும் உண்டு. அதுபோல சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு 7ஆம் இடத்தின் அதிபதியாகிய சனி பகவான் ஒரு அசுப கிரகம். அவர் அந்த சிம்மம் லக்னத்திலே இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை துணை மிகுந்த ஆளுமை மிக்கவர், செல்வாக்கு நிறைந்தவர். அந்த ஜாதகர் பிறரை எளிதில் கவரக்கூடிய காந்த ஈர்ப்பு கொண்டவர். அவருடைய வாழ்க்கை துணை எண்ணங்களுக்கும் விருப்பங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பவராக இருப்பார். அதே சமயத்திலே அவர் வாழ்க்கை துணையோடு கருத்து வேறுபாடு இருக்கும், ஈகோ பிரச்சனை இருக்கும், மனக்குழப்பங்களும் இருக்கும் என்பதாகும். அதுபோல துலாம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு 7ஆம் இடமாக மேசத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஒரு அசுப கிரகம். அவர் லக்னத்தில் இருக்க பிறந்திருந்தால் அவருடைய வாழ்க்கை துணை மிகுந்த ஆளுமை மிக்கவர், செல்வாக்கு நிறைந்தவர். அந்த ஜாதகர் பிறரை எளிதில் கவரக்கூடிய காந்த ஈர்ப்பு கொண்டவர், தன்னுடைய வாழ்க்கை துணையின் எண்ணங்களுக்கும் விருப்பங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பவர். அதே சமயத்திலே தன்னுடைய வாழ்க்கை துணையோடு கருத்து வேறுபாடு உண்டு, ஈகோ பிரச்சனை உண்டு, மனக்குழப்பங்களும் உண்டு. அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் சிம்மத்திற்கு அதிபதி சூரிய பகவான், அவர் ஒரு அசுப கிரகம் என்பதனாலே அந்த சூரிய பகவான் அந்த கும்பம் லக்னத்திலே இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை துணை மிகுந்த ஆளுமை மிக்கவர், செல்வாக்கு நிறைந்தவர். அந்த ஜாதகர் பிறரை எளிதில் கவரக்கூடிய காந்த ஈர்ப்பு கொண்டவர். அவருடைய வாழ்க்கை துணையின் எண்ணங்களுக்கும் விருப்பங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பவராக இருப்பார். அதே சமயத்திலே தன்னுடைய வாழ்க்கை துணையோடு கருத்து வேறுபாடு, ஈகோ பிரச்சனை மற்றும் மனக்குழப்பங்களும் உண்டு என்பதாகும். இவ்வாறாக 12 லக்னங்கள் பிறந்தவர்களுக்கும் அந்த லக்னத்திற்கு 7ஆம் இடத்திற்கு அதிபதி லக்னத்திலே இருக்க பிறந்திருந்தால், சுபகிரகமாக இருந்தால், அசுபகிரகமாக இருந்தால் என்னென்ன பிரச்சனை என்பதை பற்றி மாதிரி கட்டம் போட்டு விளக்க கேட்டீர்கள்.
ஜோதிட ரீதியாக. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க, ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.